பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு பூரா ஜமீன் உள்ள கணக்கு. சேத்தூர் ஜமீன், கொல்லங்கொண்டா ஜமீன், கொல்லங்கொண்டா ஜமீன். சேத்தூர் சிவனாலயம், இளந்திரங்கொண்டான் சிவனாலயம். நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஈஸ்வரன் கணக்கு போட்டார். இந்த ரெண்டு ஆலயம் ஜமீன் உள்ள கணக்கும் இராணுவத்தை வச்சு எடுப்பார் நீதிமன்றத்திலேருந்து. முக்கால் சத்தியம் இராணுவ வீரரை வச்சு தான் எடுக்க முடியும், இல்லைன்னா எடுக்க முடியாது. இந்த கணக்கு எடுக்க எடுக்க இத்தனாயிரம் ஏக்கர் உள்ளே வரும். எல்லா ஆதார கார்டு, ரேஷன் கார்டு, ஆடு மாடு கோழி பறவைகள் வளர்க்கலாம் வச்சுக்கோ, அடி துவைச்சி எடுத்து போடுவான். வீடுந்தோறும் வளர்க்கணும். வீடுந்தோறும் இத்தனை ஆடு, இத்தனை மாடு, இத்தனை கோழி உள்ளே பதிவாகணும். மாண்டிச்சா போட்டோ எடுக்கணும், இராணுவ வீரர்கிட்ட காட்டணும். செத்துச்சுன்னா அதை எந்த இடம் பிதைக்கணுமோ அதை அவங்களே பிதைச்சிருவாங்க இராணுவ வீரர். கோழி, ஆடு மாடு கோழி பறவைகள் எல்லாமே வளர்க்கணும். வளர்க்கணும் வச்சுக்கோ, பிச்சு எடுத்துவிடுவார். அதே மாதிரி விவசாயம் கொடுப்பார். வீடுந்தோறும் விவசாயம் உண்டு. அது எப்படி கொடுக்கணும்னு நீதி அரசர் கொடுப்பார் நீதிமன்றத்திலேருந்து. இப்போ இந்த கணக்கு எடுப்பார். எடுக்கையில் வட்டி கொடுக்குறவன், வாரக்கடை கொடுக்குறவன், பேங்கில் வட்டி கொடுக்குறவன், வாரக்கடை கொடுக்குறவன், வெளியில் வாரக்கடை வட்டி கூட கொடுக்குறவன், பூரா பில்டிங்காக ஏற்றுனவன் போனவன் வந்தவனுக்கு அரை தருமாடி கொடுத்துதான் கணக்கு கொடுப்பார். அடி லத்திட்ட கொடுப்பார். இயந்திரம் இருக்கும். இராணுவத்தை வச்சு தான் எடுப்பார். இந்த ரெண்டு கணக்கு உள்ள மதுரை வரைக்கும் கன்னியாகுமரி வரைக்கும் அடைச்சிருவார். ஒரு பிட்டு வண்டி இண்டி எந்த விடமாட்டார். கணக்குகளை இங்கே கணக்கு எடுக்க 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 கணக்கு கொடுக்க எல்லா நீதிமன்றமும் கணக்கு எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. தாய் இந்தியா நாடு தமிழ்நாடு இதில் எல்லாம் மாட்டி உள்ளே வருவான் அரசியல்வாதி. இத்தனை கோடி இத்தனை கோடி இத்தனை பேப்பர், இவ்வளோ இடங்கள், இவ்வளோ 1000 ஏக்கர், எல்லாம் ஏக்கர் பூரா உள்ளே வரையில் லத்திட்டே 4 குடும்பம் கொடுப்பான். குடுக்கையில் அடி வாங்குவான். இதுதான் கணக்கு. இந்த ரெண்டு ஜமீன் நீதிமன்றத்தில் பட்டியல் ஏற்றிடுவார். லாயர் நல்லா கேட்டுக்கோ, அமைதியாக போய்க்கோ. பிறகு நீ எதிர்த்து நின்னா உனக்கும் கேள்வி. செகண்டில் உள்ள ரயில் பயணம் மாதிரி எங்கே ஏற்றி தள்ளுதாரோ தள்ளிடுவார். அதுதான் கணக்கு. ரயில் பயணம், ரயில் ட்ரெயின் ராஜபாளையம் நுப்பாட்டியிருப்பார். சிவலிங்கம் கொடி அது நீதிமன்றத்தில் ஏற்றிடுவார். ஏற்றி பட்டியல் போட்டு நீதிமன்றத்திலேருந்து ட்ரெயினுக்கு சிவலிங்கம் கொடி ஏற்றிடுறா முன்னாடி அப்படின்றவார். ஏற்றி கரெக்டாக வண்டி டெல்லி டு கன்னியாகுமரி வரைக்கும் சர்ரு போய்கிட்டே இருக்கும். லாக் பண்ணிடுவான். உள்ளே தான் கிடக்கணும். எங்கிட்டு இறக்குதாரோ இறக்கி விட்டு கொண்டு போயிடுவார். ஐயா நீதி அரசர் சேட்டை பண்ணிடடா. 2 கையால் வச்சு 4 வீலர் 2 வீலர் வண்டி பூரா அடித்து புகை மண்டலம் பாழாக்கிட்டான். பூமியே பாழாக்கிட்டான். எங்கே கொண்டு போகிறான்னு தெரியல. குடும்பமே அலற விட்டுருவார். முக்கால் சத்தியம்.